ஹாய் ஆல். இன்னைக்கு வேர்ல்ட் ஹார்ட் டே. ஹார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட என்ஜின். நம்ம வச்சிருக்க டூ வீலர் ஃபோர் வீலரோட என்ஜின் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றோம். நம்மளோட ஹார்ட்ன்ற என்ஜினை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்றோம்? கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்மளோட எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட் சப்ளை பண்ற வேலையை ஹார்ட் பண்ணுது. அந்த ஹார்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனா நம்மளோட ஹேபிட்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அன்ஹெல்தி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உணவு பழக்கத்துல எடுத்துக்கிறோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகும் போது நம்மளோட அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் வந்து பாதிக்குது. இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதுக்குள்ளெல்லாம் போறவங்களோட அந்த ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வேலையை ப்ராப்பரா செய்ய முடியாம கஷ்டப்படுது. அதோட விளைவா என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்களோட அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு நாள் வந்து ஹார்ட் அட்டாக்கு, கார்டியாக் அரெஸ்ட் அப்படி ஆயிடுது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்தும் போது நம்மளோட ஹார்ட் வந்து சூப்பரா நமக்காக வேலை செய்யும். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இம்மீடியட்டா உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை சரி பண்ணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள போங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எப்படி லீட் பண்றதுன்னு பாருங்க. தேவையில்லாத ஹேபிட்ஸை இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்தி லைஃப் குள்ள போங்க. ஏன்னா நாங்க போயிட்டோம். அது மட்டுமே இல்ல, எங்களோட ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலையும் நாங்க இன்னைக்கு முடிச்சிட்டு வந்துதான் உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறோம். சோ எங்களை மாதிரி நீங்களும் ஹெல்தி ஆகணுமா? எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. All the best. Bye.